ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணியார் ரோஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டு பாருங்கள், இந்த ஃப்ளாட்டே முடிஞ்சிச்சுங்க. நம்ம வண்டி மட்டும்தான், நம்ம வண்டி இன்னொரு வண்டி கூட ஓடிட்டுருக்கு. அதாவதுங்க இந்த ஃப்ளாட்டில் முடிஞ்சால் இன்னும் ஒரே ஒரு ஃப்ளாட்டு தாங்க இருக்குது இந்த ஏரியா. அதாவது ஆந்திரா சீசன் முடிகிறதுக்கு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஃப்ளாட்டே முடிஞ்சிச்சு. காலைல ஃபுல்லாக இருந்துச்சு, காலைல மட்டுமே 10 வண்டி இந்த ஃப்ளாட்டில் ஓடிச்சுங்க. இப்போ நம்ம வண்டி ஒன்று இன்னொரு வெள்ளை வண்டி ஓடிட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் இருக்குது, இதை அறுத்துட்டு அந்தாண்ட ஒரு 2 ஏக்கர் இருக்குது. இதே நம்மளுக்கு டைம் கரெக்டாகிடும். அதாவதுங்க நம்ம தமிழகங்கன்னா கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கிறாங்க. வண்டி எப்படி ஓடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஓட்டிக்கிறாங்க. ஆந்திராக்காரனுங்களாம் நம்ம ஓட்டணுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் அவனை ஓட்டுறப்ப என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கு சேட்டையை காமிச்சிடறானுங்க, 2 தட்டி ஓட்டிடுறானுங்க. அதனால் நம்ம ஆளுங்க எதாக இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலாக எதனா பண்ணியிருக்கு. அவனும் 2 போட்டு ஓட்டுறனா அந்த டைமில் நம்மளும் 2 போட்டு ஓட்டிக்கிறது. ஏன்னா நம்ம ஆளு தாங்க அவர், ஆனால் 2 தட்டி ஓட்டிகிட்ருக்காரு. பக்கத்தில் அதிகபட்சம் ஃபீல்டு ஓட்டுறீங்கன்னா நம்ம அதிகமாக கும்பலில் ஓட்டுறப்ப ஒன்று போட்டு ஓட்டுறாங்களா 2 போட்டு ஓட்டுறாங்களான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டுங்க, இல்லை ஹவர்ஸ் வராது. அதாவது போட்டி இருக்கலாம், போகாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்கத்தில் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி பார்த்து ஓட்டுங்க. பாருங்க, நம்ம தமிழ் ஆள் தான் அவர், ஆனால் 2 தட்டி ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம பக்கத்தில் நம்ம வண்டி 1 தட்டி தான் ஓட்டிகிட்ருக்கு. நம்மளுக்கு ஹவர்ஸ் வேணால் நம்ம அப்படி தான் ஓட்டி ஆகணும். இங்கே டைம் பிரச்சனை இல்லை, டைம் கேட்க மாட்டாங்க இந்த ஒரு ஏரியா மட்டும். அதனால் நீங்களும் ஓட்டுறப்ப பக்கத்தில் எந்த மாதிரி 1 தட்டி ஓட்டுறாங்களா 2 தட்டி ஓட்டுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியே ஓட்டுங்க. 2 தட்டினா 2 தட்டி ஓட்டுங்க. அதிகபட்சம் இங்கே 12 வண்டி ஓடிச்சு. 12 வண்டி 10 வண்டிக்கிட்ட எல்லாமே 1 போட்டு தான் ஓட்டினாங்க. ஒரு 2 வண்டி ஆந்திரா வண்டி, அவனை வேணும்னே 2 தட்டி ஓட்டி இது பண்ணானுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க தான் ஓட்டினாங்க. இந்த ஃப்ளாட்டே முடிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம வண்டி ஓடிட்டு பாருங்க. இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் ஓடுங்க, அவ்வளோதாங்க. இந்த ஃப்ளாட்லேருந்து இன்னொரு ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் அங்கே ஓடும். அதுக்கப்புறம் முடிச்சிச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு முடித்தா அடுத்தது ராம்நாடு தான்.